அனைவருக்கும் நமஸ்காரம். நவராத்திரி நவரசம் என்கிற தலைப்புல இன்னைக்கு கொஞ்சம் பேச போறோம். அடியே அலங்காரம், நாம இந்த தடவை நவராத்திரிக்கு பங்கஜமாத்துக்கு போக வேண்டாமா? அதாண்டி பட்டு புடவை பங்கஜம். கொரோனா இருந்தாலும் கொலுக்கு போகலைன்னா கோச்சுப்பாளே, நீ வேற நன்னா பாடுறதுனால கண்டிப்பாக பாட கூப்பிடுவா என்கிறாள் கோமளம். இத பாருடி கோமளம், நாம எல்லோரும் போன வருஷம் அதாண்டி 2019 பங்கஜமாத்து கொலுவுக்கு போனதை மறந்துட்டியா? தட்டு நிறைய தாம்பூலம் என்று நம்மளை மட்டம் தட்டினாலே. அங்கே போனப்பறந்தானே தெரிஞ்சுது நமக்கு என்ன அவள் செய்தான்னு என்கிறாள் அலங்காரம். இனிமே நாம கொஞ்சம் பிளாஷ்பேக் போவோம், 2019 வருஷத்துக்கு போவோம். ஒன்றுமில்லை, இந்த பட்டுப்புடவை பங்கஜ இருக்காளே, அவ பீத்திக்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பெரியதாக வாழை இலை சைஸில் 12 வெத்தலை, அப்புறம் ஒரு பெரிய முழு பாக்கு கொட்டை பாக்கு, ஃபுட்பால் அளவுள்ள ஒரு மட்டை தேங்காய், போத்தீசில வாங்கின போச்சம்பள்ளி புடவை, அப்புறம் மதுரை மீனாட்சி தாழம்பு குங்குமம் ஒரு பெரிய பாக்கெட், அப்புறம் 5 முழம் பூ, ஒவ்வொருத்தருக்கும் 1/2 கிலோ சுண்டல், அதை போட்டு தர டப்பர் வேர் டப்பா என்று பந்தா காட்ட அளவே இல்லை. இதையெல்லாம் ஒரே ஒரு ஆளுக்கு மாத்திரம் கொடுத்துட்டு அதை போட்டோ எடுத்து வைப்பாள். அதை 108 பேருக்கு வாட்ஸ்ஆப்பில் அனுப்பி வைப்பாள். அலங்காரத்திடம் நீ வரும்போது 5-6 பேரை அழைச்சுண்டு வா, 108 பேருக்கு தாம்பூலம் கொடுக்கணும் என்று சொல்லியிருந்தாள். பாவம் அலங்காரம், அவளின் 1 விட்ட ஓர்புடி, 3 விட்ட மன்னி, 4 விட்ட நாத்தனார் என்றும் தோழி கோமளா அவளின் தங்கை என்று 6 பேரும் போனார்கள். மழை கொற்றது. குரோம்பேட்டையில் இருந்து கொரட்டூர் வரை கொற்ற மழையில ஒரு ஓலா பிடிச்சுண்டு கோலாகலமாக போனார்கள். வாங்கோ என்று பங்கஜம் வரவேற்று, அலங்காரம், நீதான் புக்கே பார்க்காம நன்னா பாடுவியே, பொம்மைகளை பார்த்துட்டே 4 பாட்டு பாடு, எல்லோருக்கும் தட்டு நிறைய தாம்பூலம் கொண்டு வரே என்று போனாள். அலங்காரம் பாட ஆரம்பித்தாள். போச்சம்பள்ளி புடவை வரப்போற சந்தோஷத்திலே, பார்க்கடல் அலை மேலே பாம்பனையில் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா, பள்ளி கொண்டாய் என்று திரும்ப பாடினாள். பிறகு 1/2 கிலோ பட்டாணி சுண்டல் வரப்போற சந்தோஷத்துல பட்டுன்னு பசசா பட்டாணி சுண்டல் பதமா பட்டாணி சுண்டல் பனிசா பந்தமான சுண்டல் என்று அவளே இட்டுக்கட்டி மெட்டுக்கட்டி பட்டாணி பாட்டு பாடினாள். மத்தவா எல்லோரும் பொம்மையையும் விளையும் பார்த்து மண்டையையும் ஆட்டிக்கொண்டு இருந்தார்கள். ஃபுட்பால் அளவுள்ள மட்டத்தேங்காய் வரப்போற சந்தோஷத்தில் ஃபுட்பால் பிளேயர் மரடோனாவை நினைச்சுண்டு மறு கேளாரா பாடினாள். அப்புறம் டப்பர் வேர் டப்பாவிற்காக போனா போறதுன்னு ஒரு டப்பாங்குத்து பாடலும் பாடிண்டே இருக்கும்போது ஒரு வழியாக பங்கஜம் வந்தாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறிய வட்டையை மூடுற மாதிரி ஒரு நெளி பேஷன்ல ஒரு தட்டு, நவராத்திரிக்குன்னே ஒத்த கடையில பண்ணின 1.5 தட்டு. அந்த தட்டிலே 2 வெத்தலை, பாக்கை பூத கண்ணாடி கொண்டுதான் பார்க்கணும் போல இக்குனி பாக்கு, ஒரு விரல் நுனி துண்டு பூவு, எலிக்குஞ்சு போல அதே நேரத்துல ஒரு பழம், அப்புறம் சிறிய குங்கும டப்பா, கிரிக்கெட் பந்து சைஸ்ல ஒரு சிறிய மட்ட தேங்காய், பல்ல இடிக்கிற 10 ரூபாய் பிளாஸ்டிக் டப்பா, டப்பர் வேறும் இல்லை ஒரு வாரும் இல்லை, பட்டாணி சுண்டல், அப்புறம் போச்சம்பள்ளியும் மற்ற கள்ளியும் இல்லை, கர்ச்சீப்பிலே பாதி அளவு உள்ள காக்கி சட்ட துணி, இதெல்லாம் பெருமையாக கொடுத்தாள். மெனக்கிட்டு மழைன்னு பாராம கொற்ற மழையில கொரட்டூர் வரை போனதுக்கு உதை கிடைக்காம இதுவாது கிடைச்சே என்று எல்லோரும் போனார்கள். வேண்டவே வேண்டாம், பங்கஜ மாதிரி பந்தா காட்டாமல் பகட்டாக நவராத்திரிக்கு நிறைய சாமான்கள் கொடுக்கணும்னு இல்லை, பீத்திக்கவும் வேண்டாம். அவருக்கு என்ன முடியுமோ அதை சந்தோஷமாக கொடுங்கள். என்ன கொடுக்கிறோம் என்று முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்கிறோம் என்றுதான் முக்கியம். 108 பேருக்கு கொடுக்கலைன்னாலும் 18 பேருக்கு மாத்திரம் கொடுக்கலாம். 9 சுமங்கலிகள், 9 கன்னியா குழந்தைகள், ஆக மொத்தம் 18 பேர்கள் கொடுக்கலாம். அவரவர் சௌரியந்தார். 9 நாளும் அம்பாளுக்கு காலம்பர சர்க்கரை பொங்கல் என்கின்ற இனிப்பில் இருந்து ஆரம்பித்து திரும்ப சரஸ்வதி பூஜை என்று இனிப்பில் முடிக்கலாம். 2ஆம் நாள் 3ஆம் நாள் சித்ரானம், எலுமிச்சம்பழ சாதம், புளியஞ்சாதம், எள்சாதம், தேங்காய் சாதம் என்று விதவிதமாக நைவேத்தியம் செய்து பண்ணலாம்.
மாலை தினமும் ஒரு சுண்டல் அல்லது சிறிதாக ஸ்நாக்ஸ் வடை போன்று நைவேத்தியம் செய்து 2 பேருக்கு தாம்பூலம் கொடுக்கலாம். பண்டிகை என்பது மகிழ்ச்சிக்காக மட்டுமே, மனசு சங்கடப்படுவதற்காக இல்லை. நமக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்து நன்றாக கொண்டாடலாம். சின்ன சின்ன ஸ்லோகங்கள் சொல்லி அம்பாளின் அனுகிரகம் பெறலாம். ஆதலால் நமக்கு கிடைக்கவில்லை என்றோ அல்லது கொடுக்க முடியவில்லை என்றோ துளியும் சங்கடப்படாமல் வரும் நவராத்திரியை நன்றாக கொண்டாடுவோம். இப்போது வரும் நவராத்திரியின் பெயர் சாரதா நவராத்திரி என்று அழைப்பார்கள். மொத்தம் 4 நவராத்திரி உண்டு. வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷாமளா நவராத்திரி. இந்த 4 நவராத்திரியில இந்த தடவை வரப்பட்ட நவராத்திரியின் பெயர் சாரதா நவராத்திரி. வாசலில் மாவிலை தோரணம் கட்டலாம். மாவிலை தோரணம் கட்டினால் வீட்டிற்குள்ளே கிருமிகள் வராது என்று ஐதீகம். ஆதலால் திரும்பவும் சொல்கிறேன், பண்டிகை என்பது சந்தோஷத்திற்கு மாத்திரம்தான், மனசு சங்கடப்படுவதற்கல்ல. எல்லோரும் நன்றாக பண்டிகையை கொண்டாடுவோம். அன்புடன் கீதா மாமி, திருவனந்தபுரம்.